வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வா டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். கேன்வாவில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்வாங்கிறது ஃபர்ஸ்ட் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கேன்வா டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். கேன்வாவில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்வாங்கிறது கிராஃபிக் டிசைனிங்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். ஓகேங்களா, இது வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணியும் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாவை நம்ம யூஸ் பண்ணி ரெஸ்யூம்ஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லலாம் நம்ம போஸ்ட்டு, ஆட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு லோகோஸு எல்லாமே வந்து இந்த கேன்வா மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த கேன்வாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம கூகுளுக்கு போயிடலாம். க்ரோமில் கேன்வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்களும் சைன் அப் பண்ணிக்கோங்க. ப்ரோ யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சைன் அப் பண்ணிட்டேன், அதனால் வந்து என்னோடய ப்ரோ அக்கௌண்ட்டில் ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம கேன்வாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் கேன்வாவில் சைன் அப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து டிசைன் ஸ்பாட்லைட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ப்ரோவில் இருக்கனால உங்களுக்கு இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும். இதே வந்து நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் பண்ணுறீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, இதில் டிசைன் ஸ்பாட்லைட்டில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை இல்லைனா ஏதாவது நம்ம டிசைன் பண்ணுறோன்னா அது என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ் பண்ணலாம், எது எதுலலாம் பண்ணலாம் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷுவல் டாக்குமெண்ட்ஸில் விஷுவல் ஷூட்ஸ், டாக்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், ஒயிட் போர்டு, பிடிஎஃப் எடிட்டர், கிராஃப்ஸ் அண்ட் சார்ட்ஸ். அதே மாதிரி ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் ஏதாவது மேக் பண்ணுறோம் அப்படின்னா வீடியோ எடிட்டர், யூடியூப் வீடியோ எடிட்டர், ஃபோட்டோ எடிட்டர், ஃபோட்டோ காலேஜ் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் வேண்டானா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு. இப்போ டிஷர்ட்ஸில் கூட நீங்கள் வந்து ஏதாவது பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை கூட இந்த கேன்வாலே நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் கார்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உங்களோட பிஸ்னஸ் கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, ஐடி கார்ட்ஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்விடேஷன்ஸ் பண்ணிக்கலாம், மக்ஸ் பண்ணிக்கலாம், ஹுட்டீஸ் பண்ணிக்கலாம், கேலண்டர்ஸ் வேணும்னா மேக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸில் பண்ணிக்கலாம். லேபிள்ஸும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ். நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸ்க்கு லோகோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லோகோஸை கூட நம்ம இந்த கேன்வாலே டிசைனிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளையர்ஸ் பண்ணிக்கலாம், ப்ரௌச்சர்ஸ் கூட ரெடி பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவில் இருக்க யூடியூப் வீடியோஸ், இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், இது எல்லாத்தையுமே நம்மளால் இந்த கேன்வாவில் எடிட் பண்ண முடியும். வெப்சைட்ஸ் கூட இதில் நம்ம டிசைனிங் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர்ஸ் டிசைனிங் பண்ணிக்கலாம், யாட் சைன்ஸ் பண்ணிக்கலாம், QR கோட் கூட இந்த கேன்வா மூலமாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதில் எப்படி டிசைன்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த கேன்வா வெப்சைட்டை வந்துட்டு ஃப்ரீயாகவே கூட பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரோவில் போட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரோ கூட நீங்கள் யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 69 ருபீஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு 1 வீக் வேணும் அப்படின்னா 199 ருபீஸ் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு வேணும், நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரோ எவ்வளோ டேஸ்க்கு வேணுமோ, இல்லை மந்த்லி எனக்கு வேணும், இல்லைனா இயர்லி ஒன்ஸ் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட பே பண்ணி ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் லோகோஸ் மேக் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எடிட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த ப்ரோவில் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் சில இருக்கும், ஃப்ரீயில் வந்து உங்களுக்கு அது இருக்காது. ஓகேங்களா, அது மட்டும்தான் இதில் இருக்க வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஸ்பாட்லைட் வந்து நம்ம பார்த்துட்டோம். பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கேன்வா என்டர்பிரைஸ், கேன்வா டீம்ஸ், கான்டாக்ட் சேல்ஸ், இந்த மாதிரி சில பிஸ்னஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணுமா, க்ரியேட்டிவ்ஸ் வேணுமா, ஏஜென்சிஸ், சேல்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், ரியல் எஸ்டேட்டு, ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வச்சுருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்னஸில் யூஸ் கேஸ் கூட இதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் க்ரியேஷன்,
விஷுவல் கம்யூனிகேஷன், பிராண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. டீம் கொலாபரேஷன், அசட் மேனேஜ்மெண்ட், பிரெயின் ஸ்ட்ராம்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸ், பிராண்டட் டீம் டெம்ப்ளேட்ஸு, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிசோர்ஸஸ் கூட இதில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு தேவையானதை நம்ம இதில் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறக்கூடிய சில டிசைன்ஸ் என்னென்ன, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மேக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க, ஏதாவது பிபிடி ரெடி பண்ணி இல்லைனா ஏதாவது பிபிடி மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, அதுக்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டீச்சிங் ரிசோர்ஸஸில் இது என்னென்ன இருக்குது, ஃப்ரீ லெசன்ஸ், ஒர்க் ஷீட்ஸு அண்ட் டெம்ப்ளேட்ஸு அந்த மாதிரி எஜுகேட்டர்ஸ்க்கு தேவையானது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ், ஹையர் எஜுகேஷன், எல்எம்எஸ் இன்டகிரேஷன்ஸ் இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ்க்கு தேவையான சில டிசைனிங் மெத்தட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான் அண்ட் ப்ரைஸிங், இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போ ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் சில செட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சும் நீங்கள் வந்து லோகோஸ் மேக் பண்ணலாம், யூடியூப்பில் வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஆட் போடலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ்டு டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டிசைனிங் மெத்தட்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீயை விட ப்ரோவில் வந்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ குவாலிட்டி வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீம்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து ஒரு டீமாக வந்துட்டு இதில் நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில ஆஃபர் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதனால் இந்த டீம்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. அண்ட் இப்போது இந்த பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்லேயே வந்துட்டு என்டர்பிரைசஸ் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டீமுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்காகவே இந்த கேன்வா வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்காக வந்து நீங்கள் அதுக்குன்னு சில ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த கேன்வாலேருந்து. ஓகேங்களா, ஒரு ஆர்கனைசேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு இந்த கேன்வாவை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சில ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லேர்னில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து இதில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். லோகோ மேக்கர், ஃப்ளையர் மேக்கர், பேனர் மேக்கர், ஃபோட்டோ காலேஜ் மேக்கர், போஸ்டர் மேக்கர், ரெஸ்யூம் மேக்கர் இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேன்வா பிளாக் பண்ணலாம், டிசைன் ஸ்கூல் பண்ணலாம், ஈவெண்ட்ஸ், ஹெல்ப் சென்டர், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுதான் கேன்வாவோட ஹோம் பேஜ். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா செகண்டாக வந்து மேஜிக் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். இந்த மேஜிக் ஸ்டுடியோனா வேறு ஒன்றும் கிடையாது, ஏஐயோட கொலாபரேட் பண்ணி ஒரு டூலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம மேஜிக் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்கிறோம். இதை ப்ரோ யூஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ப்ரோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, வீடியோ டிசைனிங், வீடியோ எடிட்டிங், போஸ்ட் டிசைனிங், போஸ்ட் எடிட்டிங் இது மாதிரி எல்லாமே ஏஐ டூல் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த மேஜிக் ஸ்டுடியோ. ஓகேங்களா, மேஜிக் டிசைன் இப்போ வந்து இந்த மேஜிக் ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது மேஜிக் டிசைன் அப்படின்னு வரும். இந்த மேஜிக் டிசைன்குள்ளே போயிட்டிங்கன்னா ட்ரை டிசைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. இதில் பாருங்கள், நான் ட்ரை மேஜிக் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கேன், அந்த கம்பெனியை பற்றி வந்து நான் இதில் போடுறேன். அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜின்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த கம்பெனியில் இந்த எஸ்சிஓ கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டர் வந்து எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நான் வந்து சர்ச்சில் வந்துட்டு எஸ்சிஓ கோர்ஸ் அவைலபிள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி அப்படின்னு மட்டும் நான் ரைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு போஸ்டரே வந்து தானாக வந்து அதுவே ரெடி பண்ணி நிறைய டிசைன்ஸில் கொடுத்துரும். ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு இந்த மேஜிக் ஸ்டுடியோவோட ஒர்க்கு. என்ன மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மேஜிக் ஸ்டுடியோ உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த மேஜிக் ஸ்டுடியோவில் நீங்கள் வெறும் ரைட் மட்டும் பண்ணி போஸ்டர் மட்டும் தான் ரெடி பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இதில் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் கூட நீங்கள் இதில் பண்ணலாம். ஒரு வீடியோவாக உங்களுக்கு வேணும்னா கூட அது ஏஐ டூல் பேஸ் பண்ணி அது ஒரு ப்ராம்ப்ட் மூலமாக அது ஒர்க் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி தரும்.
ஓகேங்களா. அதுதான் இந்த மேஜிக் ஸ்டுடியோ. இதை வந்து நம்மளால ப்ரோ வச்சுருக்கவங்களால மட்டும்தான் இந்த மேஜிக் ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கேன்வாவில் நம்ம என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஏதாவது போஸ்டர் மேக் பண்ணியிருக்கோம், வீடியோஸ் பண்ணியிருக்கோம், இமேஜஸ் எதாவது க்ரியேட் பண்ணியிருக்கோம், லோகோஸ் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, அதுதான் இந்த ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ், வீடியோ, டிசைன் இது எல்லாமே சில டெம்ப்ளேட்ஸ் டிசைன்ஸாக வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைன்ஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம கரெக்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கொடுத்தா கூட இந்த டெம்ப்ளேட்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும் டிசைன்ஸ். இப்போ வந்து இதில் நான் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங்க்குன்னு சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நான் கிரியேட் டிசைன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, என்ன மாதிரியான டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க? லோகோ பண்ண போகிறீங்களா, யூடியூப் ஷார்ட்ஸ் பண்ண போகிறீங்களா, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண போகிறீங்களா, வீடியோ பண்ண போகிறீங்களா, ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ண போகிறீங்களா, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்போ வந்து நான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ண போகிறேன், யூடியூப் வீடியோவோட தம்ப்நெயில். ஸோ நான் வந்து இங்கே யூடியூப் வீடியோ தம்ப்நெயில் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் இங்கே தம்ப்நெயில் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சில செட்டிங்ஸ்லாம் இங்கே காட்டுது. இதில் வந்து டிசைன், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அதில் டெம்ப்ளேட்ஸ் காட்டும். என்ன மாதிரி தம்ப்நெயில் நீங்கள் பண்ண போகிறீங்க, இந்த டிசைன்லேருந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு சில சஜஷன்ஸ் காட்டும். இதுலேருந்து நம்ம ஏதோ ஒரு டிசைன் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்டைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க இந்த தம்ப்நெயிலுக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஸ்டைல்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன எலமெண்ட் மாதிரி இருக்கும், அதை கூட நீங்கள் எடுத்து உங்கள் வீடியோவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்க போகிற போஸ்டர், தம்ப்நெயில் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வேணான்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதாவது இப்போ நான் கேன்வா கோர்ஸ் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தம்ப்நெயில் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் கோர்ஸ் அப்படின்னு போட்டேன்னா அதுக்கேற்ற தம்ப்நெயில்ஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து எனக்கு காட்டும் இந்த இடத்துல. அதுலேருந்து நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்குவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எனக்கு இந்த லெட்டர்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நான் இந்த லெட்டர்ஸை வந்து டெலீட் பண்ணிப்பேன். ஓகேங்களா, இப்போ இந்த லேடியை வந்து நான் இந்த சைடு வச்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு இதே மாதிரி கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா கோர்ஸ் சம்மந்தப்பட்ட சில எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு காட்டும். அதுலேருந்து நான் ஒரு எலமெண்ட் எடுத்து இங்கே வைக்கிறேன். இதை வந்து நம்ம சைஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான டெக்ஸ்ட் வந்து இங்கே காட்டும். நம்ம இதில் கலர்ஸ், டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல வந்துடும். சைஸ் கூட நம்ம வந்து இதில் கரெக்ட் பண்ணிக்க முடியும். இதை பண்ணிவிட்டு இது மேலே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு மேலே டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் இதோட கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேர்டையே கூட நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஏன்னா SEO கோர்ஸ் பற்றி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா SEO அப்படின்னு கொடுப்பேன். இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணிட்டு இதோட கலரையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இதோட கலரையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு சிம்பிள் தம்ப்நெயில் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதே மாதிரி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கேன்வாக்கு ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால என்னோட கோர்ஸுக்கு இப்போ இந்த கேன்வா டியூட்டோரியலுக்கு தகுந்த ஒரு தம்ப்நெயிலை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த கேர்ளை வந்துட்டு நான் இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் டெலீட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை டெலீட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண உடனே அந்த எலமெண்ட் வந்து போயிடும். அதே மாதிரி டெக்ஸ்ட், எனக்கு இந்த டெக்ஸ்டெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கூட டெலீட் பண்ணிவிடுவேன். ஆனால் நான் இப்போ இதை வச்சே வந்து உங்களுக்கு ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து எல்லாமே வந்து அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதிலே வந்து நான் பேக்ரவுண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஏற்ற கலர் இதில் நான் எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிப்பேன். இந்த பேக்ரவுண்டில் வச்சு நான் டெலீட்டுன்னு கொடுத்துட்டேன்னா அந்த கலர் வந்து எனக்கு போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த இடத்துல இப்படி கலர்ஸ் கொடுத்துட்டு இதை நான் செட் பண்ணேன்னா இது வந்து என்னோடய பேக்ரவுண்ட் கலராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் கேன்வா பண்ணிகிட்டு இருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து நான் இப்போ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சிம்பிள் வேஸ் டு கேன்வா கோர்ஸ் அப்படின்னு வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இருங்க. இப்போ நான் இந்த பிளேஸில் வச்சுட்டு இப்படி டபுள் கிளிக் பண்ணேன்னா இது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டு நான் இப்போ வந்து கேன்வா அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த கேன்வான்றதுக்கு வந்து நான் டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு நான் கேன்வா கலர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டோட கலரையும் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த 3 டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா கேன்வா வந்து 3 கலரில் இருக்கும். அந்த லோகோ பார்த்திங்கன்னா தெரியும், 3 கலரில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 3 கலரில் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேன்வாவை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கலர், நெக்ஸ்ட்டு வீக்கு மட்டும் ஒரு கலர் கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு ஏக்கு மட்டும் ஒரு கலர் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த 3 கலர் தான் அந்த கேன்வா லோகோலே நமக்கு வந்து வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஃபாண்ட் கூட வேணும்னா வேறு மாதிரியாக சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ஃபாண்ட் எனக்கு இதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ இருக்கிறதே போதும், அதனால் நான் வந்து இதையே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இங்கிலீஷ்னு இருக்க இடத்துல நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இந்த கோர்ஸோட கலர் எனக்கு இதே வேணும் அப்படின்னா நான் வச்சுக்கலாம். இல்லைனா இந்த கலரையும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எஃபெக்டிவ் வந்து எனக்கு இப்போ வேண்டாம். ஸோ நான் அதை டெலீட் பண்ணிக்கிறேன். நான் இந்த எலமெண்ட் கூட வந்து இதில் டெலீட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம கர்சரை வச்சுட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா டெலீட் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து நான் அலைன் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் கீழே இருந்தால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து அலைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் கேன்வா கோர்ஸ் இப்போ டுட்டோரியல் எடுக்கிறதுனால எனக்கு கேன்வாவோட அந்த லோகோ வேணும். ஸோ அந்த லோகோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி வந்து நம்ம கூகுளுக்கு போயிட்டு அதில் போயிட்டு நான் கேன்வா இமேஜஸ், கேன்வா லோகோ இமேஜஸ் அப்படின்னு போட்டாலும் வரும். இல்லைனா இந்த எலமெண்ட்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து கேன்வா லோகோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லோகோஸ் வந்து வரும். இதுலேருந்தே கூட நீங்கள் அந்த கேன்வா லோகோஸை வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இந்த கேன்வா பேக்ரவுண்ட் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாகவே கேன்வாவோட லோகோவை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பொசிஷனுக்கு போயிட்டு பேக்வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா நான் கொடுத்த அந்த லேடி வந்து இங்கே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் பேக்வேர்ட் செட் பண்ணால் அந்த எலமெண்ட்ஸும் கூடவே வந்துடும். ஓகேங்களா. இப்போ இந்த ஏ வந்து நமக்கு சரியாக தெரியலை, நம்ம அதே பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறதுனால அதனால் இந்த ஏக்கு மட்டும் நான் கலர் சூஸ் பண்ணி இதை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எனக்கு கேன்வாவோட லோகோ வேணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி GIF மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஒரு அனிமேஷன் மாதிரி கூட நான் இதில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதோட சைஸை வந்து நான் குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அது இந்த இடத்துல சின்னதாக காட்டும்.
ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த மாதிரி அனிமேஷன் மாதிரி ஜிஐஎஃப் மாதிரி வேணாம், இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேறு என்னென்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் கிராஃபிக்ஸ் இல்லாமல் ஃபோட்டோஸாக கேன்வாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் கூட இருக்குது. நீங்கள் அந்த ஃபோட்டோவாக கூட இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இதை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதோட சைஸை வந்து நான் இந்த இடத்துல குறைச்சிப்பேன். குறைச்சிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி கேன்வாவோட லோகோவை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம நல்லாவே ஒரு நல்ல லோகோவே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட பிளேஸ் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ பேக்ரவுண்டில் கூட செட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே வேணும்னா செட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த இடத்துல வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற இடத்துல நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேடிக்கு பின்னாடி வச்சுட்டு கூட நான் இந்த லேடியில் கர்சர் வச்சுட்டு பொசிஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அங்கே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து பேக்வேர்ட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் இந்த இடத்துல வச்சுட்டு பேக்வேர்டு அப்படின்னு கொடுக்குறேன். அந்த லேடி முன்னாடி வந்துடுவாங்க, அந்த லோகோ வந்து பின்னாடி போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த லோகோ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு நல்லா தெரியணும்னா நான் இங்கே வச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் இந்த பிளேஸில் வந்து பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு நல்ல தம்ப்நெயில் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த தம்ப்நெயில் எதுக்கு கொடுக்க போகிறேன்? யூடியூப்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு யூடியூபோட லோகோ வேணும். அதனால் நான் யூடியூபோட லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதே இடத்துல போயிட்டு நான் திரும்ப யூடியூப் லோகோன்னு கொடுத்தேன்னா எனக்கு யூடியூப் லோகோட ஃபோட்டோஸ் வந்துடும். கிராஃபிக்ஸ் மாதிரி வேணும், ஜிஏஎஃப் மாதிரி வேணும்னா கொடுத்தா வந்துடும். நெக்ஸ்ட்டு நான் இல்லைன்னா ஜிமெயிலுக்கு போயிட்டு, அதாவது கூகுளுக்கு போயிட்டு இதில் ஏதாவது எனக்கு யூடியூப் லோகோஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் இதுலேருந்து கூட எடுத்து கொடுத்துப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த யூடியூப்லேருந்து எனக்கு வேணும். ஸோ நான் வந்து இந்த லோகோவை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். காப்பி பண்ணி வச்சுட்டு அது என் ஃபைலில் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு இப்போ நான் அந்த யூடியூப் அந்த லோகோவை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட சைஸை வந்து நான் இப்போ குறைக்க போகிறேன். குறைச்சிட்டு எனக்கு எந்த சைஸில் வேணுமோ, எனக்கு எந்த சைஸ் ஓகேவாக இருக்கோ அந்த சைஸில் வந்து நான் இந்த இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இந்த பேக்ரவுண்ட்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது நீங்கள் நார்மலில் எலமெண்ட்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபோட்டோஸாக அது இருக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோவாக இருக்குது, இந்த ஃபோட்டோவில் இந்த பேக்ரவுண்டை நான் சேஞ்ச் பண்ண முடியும், ஆனால் இந்த ஃபோட்டோஸை என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் இது எங்கே வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன். இதிலே நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு ஜிஏஎஃப்ல வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட என்னால் கொடுக்க முடியும். இப்போ இதில் நம்மளோட கம்பெனி லோகோவையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நான் அப்லோட்ஸ்க்கு போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸில் என்னோட கம்பெனி லோகோ, எங்கள் ஆஃபீஸோட லோகோ எடுத்து நான் இதில் வந்து வைக்க போகிறேன். இப்போ இதுதான் அந்த லோகோ. ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த லோகோ வந்து இந்த இடத்துல டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லோகோவை நான் எனக்கு எந்த சைஸில் வேணுமோ அங்கே நான் கொடுத்துப்பேன். இப்போ வந்து இந்த இடத்துல நான் என் கம்பெனி லோகோவை ஃபிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இதை வந்து நான் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து இதை நான் சுருக்கி என்னோட கம்பெனி லோகோ ஆஃபீஸ் லோகோவை நான் இந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் வந்து இதை அலைன் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், நம்ம ஒரு பர்ஃபெக்ட் லோகோ வந்து மேக் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன வீடியோ எடுக்கிறேனோ அதுக்கான ஒரு தம்ப்நெயில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் இன் கேன்வா, சிம்பிள் வேஸ் டு கேன்வா கோர்ஸ். ஓகேங்களா? இந்த கோர்ஸில் இன்றைக்கி நம்ம தம்ப்நெயில் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஒரு நீட்டான ஒரு நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் போஸ்டர்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு நீட்டான தம்ப்நெயில் அப்படின்னா இந்த மாதிரி தான் அந்த தம்ப்நெயில் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.